Decode the world unfiltered. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து அவருடைய குடும்பத்தினரும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய இந்த அதிரடி தாக்குதல்ங்கிறது நவீன இராணுவ வரலாற்றிலேயே மிக துல்லியமான டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. முதல்ல ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு தான் பெயரிட்டிருந்தாங்க அமெரிக்கா. இந்த பெயர் ஊடகங்களில் வெளியானதுனால கடைசி நேரத்தில் ஆப்ரேஷன் அயன் ஃபிஸ்ட் அப்படிங்கிற பெயரை மாற்றி இந்த தாக்குதலை நடத்தியிருக்குது. தாக்குதல் நடந்த சமயத்தில் கமேனி டெஹ்ரானில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பாஸ்டர் அப்படிங்கிற தெருவில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய அதிகாரப்பூர்வ அலுவலக வளாகத்திற்கு அடியில் இருந்த அதீத பாதுகாப்பு நிறைந்த நிலத்தடி பதுங்கு குழியில் தான் இருந்தார். அப்படியும் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி எழலாம். இந்த பதுங்கு குழி தரைமட்டத்திலிருந்து சுமார் 100 அடிக்கும் அதிக ஆழத்தில் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அணு ஆயுத தாக்குதல்களை கூட தாங்கக்கூடிய வகையில் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சுவர்களால் கட்டப்பட்ட ஒன்று. ஏன்னா தொடர்ச்சியாக அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஈரான் தொடர்ச்சியாக செய்து வச்சுருந்தாங்க. கமேனி தன்னுடைய வழக்கமான காலை ஆலோசனை கூட்டத்துக்காக அங்கே போயிருந்தார். அந்த நேரத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய உளவுத்துறையும் சேர்ந்து மிக துல்லியமாக கணக்கிட்டு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. கமேனி இருந்த பதுங்கு குழியை தகர்ப்பதற்கு மட்டும் 12லிருந்து 15 வரையிலான கனரக குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதா இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. GBU-57 MOP குண்டுகள் சுமார் 14,000 கிலோ எடை கொண்டவை. நிலத்துக்கு அடியில் 200 அடி ஆழம் வரைக்கும் ஊடுருவி போய் அங்கே அந்த இலக்கை தாக்கக்கூடிய திறன் பெற்றவை. GPS மூலமாக வழிநடத்தப்பட்டு ஒரு சிறிய அறையை கூட துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டவை தான் இந்த ஆயுதங்கள். இஸ்ரேலுடைய மொசாத் அதேபோல் அமெரிக்காவுடைய CIA இந்த 2 ஏஜென்சியும் சேர்ந்து கமேனியுடைய இருப்பிடத்தை கண்டறியறதுக்கு சிக்னல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தியிருக்கிறாங்க. 1 மாதத்துக்கு மேலாக உளவுத்துறைகள் இந்த கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்ததா இப்போ வரக்கூடிய முதல் கட்ட தகவல்களாக வருது. இன்னும் நிறைய தகவல்கள் இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும். கமேனி தங்கியிருந்த இந்த நிலத்தடி அறையினுடைய துல்லியமான வரைபடம் இருக்கு இல்லையா, அதுவும் அவர் அந்த நேரத்தில் அங்கே இருப்பார் அப்படிங்கிற தகவலும் உளவுத்துறை மூலமாக உறுதி செய்யப்படுது. பதுங்கு குழியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வெறும் 30லேருந்து 60 வினாடிகளுக்குள்ளே முடிஞ்சிருக்குது. ரொம்ப 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 குறைந்த நேரத்துக்குள்ளே இந்த தாக்குதலை முடிச்சிருக்கிறாங்க. இந்த 30 வினாடி மின்னல் வேக தாக்குதலுக்கு பின்னாடி இருந்த இராணுவ திட்டமிடல், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வீரியம் அப்படிங்கிறது மிகவும் பயங்கரமானது அப்படின்னு பார்க்கப்படுது. முதல் 10 வினாடிகளில் 6க்கும் மேற்பட்ட குண்டுகள் ஒரே துளையில் விழுந்து கான்கிரீட் அடுக்குகளை தகர்த்திருக்குது. அடுத்த 10 வினாடிகளில் ராட்சச இந்த MOP குண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த துளை வழியாக 100 அடி ஆழத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. கடைசி 10 வினாடிகளில் நிலத்தடி அறைக்குள்ளே அந்த பெரிய குண்டுகள் வெடிச்சிருக்குது. இந்த 30 வினாடிகள் மட்டும்தான் அந்த இடம் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு மிகப்பெரிய நெருப்பு குழம்பாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்ல முடியும். தாக்குதல் நீண்ட நேரம் நீடிச்சிருந்ததுன்னா அங்கே இருக்கிறவங்க அவசர கால சுரங்கப்பாதைகள் வழியாக தப்பித்து விடக்கூடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுனால தாக்குதலை ரொம்ப குறைந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே திட்டமிட்டிருக்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். அதனால தான் அவங்க சுதாரிப்பதற்குள்ளாக அனைத்தையும் முடிக்கிறதுக்கு இந்த மின்னல் வேக தாக்குதல், அதாவது பிளிட்ஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறாங்க, அது திட்டமிட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இருக்கு இல்லையா, அது இதை தடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுறதுக்கு முன்னதாகவே இலக்கை தாக்கிவிட்டு அமெரிக்காவில் விமானங்கள் வெளியேறி இருக்கின்றன. 30 வினாடி தாக்குதலுக்கு பிறகு அந்த பகுதி முழுவதுமே சுமார் 20 நிமிடங்கள் தொடர்ந்து அதிர்வுகள் உணரப்பட்டதாக தெரியுது. நிலத்தடி நீர் குழாய்கள், அது மட்டும் இல்லாமல் எரிவாயு குழாய்கள் இதெல்லாம் வெடித்ததுனால அந்த பதுங்கு குழி ஒரு மரண குழியாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் கமேனியினுடைய மூத்த இராணுவ ஆலோசகர், அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி ஷம்கானி அப்படிங்கிறவர், அவர் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையினுடைய தரைப்படை தளபதியாக இருந்த முகமது பக்பூர், ஈரானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் முன்னாள் விமானப்படை தளபதி, இந்த 2 பொறுப்பில் இருக்கக்கூடிய அசீஸ் நசீர்தாதே 1989லேருந்து கமேனியினுடைய இராணுவ அலுவலகத்தினுடைய தலைவராக இருந்த முகமது ஷிராசி இப்படின்னு பல பேரும் கமேனியோட கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய இராணுவ அவசரகால தலைமையகத்தினுடைய உளவுத்துறை தலைவராக இருந்தவர் சலா அசாதிங்கிறவர், அவர் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தாக்குதல் நடந்த பதுங்கு குழியில் கமேனியோட இருந்த அவருடைய மகள், ஒரு பேரக்குழந்தை,
மருமகன், அது மட்டும் இல்லாமல் ஒரு மருமகள், இவங்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கமேனியினுடைய இரண்டாவது மகனும் அவருக்கு பின் தலைவராக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவருமான முஸ்தபா கமேனி தாக்குதலிருந்து உயிர் தப்பியதாக சொல்லப்படுது. ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியினுடைய 36 ஆண்டுகால ஆட்சிங்கிறது நவீன மத்திய கிழக்கினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். 1989 ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஸ்தாபகர் அயதுல்லா கமேனிக்கு பிறகு பதவியேற்ற கமேனி ஒரு சாதாரண மதகுருவாக இருந்து பிராந்தியத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த, அது மட்டும் இல்லாமல் சர்ச்சைக்குரிய தலைவராகவும் உருவெடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அயதுல்லா அப்படிங்கிறது பாரசீக மற்றும் அரபு மொழியில் கடவுளின் அடையாளம் அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. இது ஷியா இஸ்லாமிய மதகுருமார்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிக உயரிய பட்டங்களில் ஒன்று. ஒருத்தர் இந்த பட்டத்தை பெற வேண்டும் அப்படின்னா அவர் இஸ்லாமிய சட்டங்கள், தத்துவம், அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த அறிஞராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படை. ஒரு அயதுல்லா மத சட்டங்களுக்கு புதிய விளக்கங்களை அளிக்கக்கூடிய தகுதி பெற்றவராக கருதப்படுறாரு. இதுக்கு அடுத்தபடியாக கிராண்ட் அயதுல்லா அப்படிங்கிற இன்னும் உயர்ந்த நிலையும் அதில் இருக்குது. 1989 ஈரானுடைய முதல் உச்ச தலைவர் இருந்தார் இல்லையா, அயதுல்லா கமேனி மறைந்த போது ஈரானுடைய அரசியலமைப்பு படி அடுத்த தலைவராக வரக்கூடிய ஒருத்தர் உயர்மட்ட மத அதிகாரம் கொண்ட மசார் அல்லது கிராண்ட் அயதுல்லாவாக மட்டுமே இருந்திருக்கணும். ஆனால் அப்போது கமேனி ஒரு நடுத்தர அளவிலான மதகுருவாக மட்டும்தான் இருந்தார். அவர் உச்ச தலைவராவதற்கு தார்மீக ரீதியாக தகுதி இல்லை அப்படின்னு பல மூத்த மதகுருமார்கள் அப்போ கருத்து தெரிவித்தாங்க. ஆனாலும் அவர் பதவிக்கு வந்த விதம் ஒரு அரசியல் அதிரடி அப்படின்னு தான் சொல்லணும். கொமேனி இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே உச்ச தலைவர் ஆவதற்கு உயர்மட்ட மத தகுதி தேவையில்லை, அரசியல் ஆளுமை இருந்தால் போதும் அப்படிங்கிற அரசியலமைப்பை திருத்த கமேனி பரிந்துரைக்கிறார். கொமேனி இறப்பதற்கு முன் ஒரு கடிதம் எழுதியதாகவும் அதில் கமேனியை தனது வாரிசாக அவர் குறிப்பிட்டதாகவும் ஒரு தகவல் பரப்பப்பட்டுச்சு. இது இன்றைக்கும் சர்ச்சைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 1989 ஜூன் 4 அன்று நடந்த நிபுணர்கள் சபை கூட்டத்தில் அப்போதைய சக்தி வாய்ந்த தலைவராக இருந்த ஹசேமி ரப்சஜனி அப்படிங்கிற ஒருத்தர் கமேனிக்கு ஆதரவாக காய்களை நகர்த்துறாரு. கமேனியினுடைய அரசியல் அனுபவம், அது மட்டும் இல்லாமல் புரட்சியின் மீதான அவருடைய விசுவாசம் காரணமாக அவர் உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு இரவில் கமேனிக்கு அயதுல்லா பட்டமும் வழங்கப்படுது. இது ஒரு ஆன்மீக தகுதியாக இல்லாமல் அரசியல் பதவியை தக்க வைக்க வழங்கப்பட்ட ஒரு கௌரவ பட்டமாகவே பல அறிஞர்களால் பார்க்கப்படுது. அப்போதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மத ரீதியிலான தகுதியை விட இராணுவம் மற்றும் அரசியலை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலமாகவே அவர் ஒரு வலிமையான தலைவராக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். கமேனியினுடைய மிகப்பெரிய சாதனை அல்லது சர்ச்சைக்குரிய அம்சம் அப்படிங்கிறது அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சு, அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லெபனானுடைய ஹிஸ்புல்லா முதல் ஏமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் வரை மத்திய கிழக்கு முழுக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிழல் இராணுவத்தை அவர் கட்டமைச்சார். ஈரானுடைய எல்லைகளுக்கு அப்பால் தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டியதன் மூலமாக அவர் பிராந்தியத்தினுடைய ஒரு சக்கரவர்த்தியாகவே செயல்பட்டார்னு சொல்லலாம். மேற்கத்திய நாடுகளோட சமரசம் செய்து கொள்வதை கமேனி எப்போவுமே வெறுத்தார். அமெரிக்காவை ஒருபோதும் நம்பாதே அப்படிங்கிறது தான் அவருடைய தாரக மந்திரமாகவே இருந்திருக்குது. 2015 அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, சைனா, அதேபோல் ஐரோப்பிய யூனியனோடு சேர்ந்து ஈரான் மேற்கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை அவர் ஒரு தந்திரமாக தான் பார்த்தார். 2018 ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிய போது கமேனி தனது நிலைப்பாட்டில் இன்னும் உறுதியானார். ஈரானிய மக்கள் கடுமையான பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்ட போதும் அணுசக்தி மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை அவர் கைவிடலை. உள்நாட்டில் கமேனி ஒரு கண்டிப்பான ஆட்சியாளராக தான் இருந்தார்னு சொல்லணும். 2009 தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக இளைஞர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க. கைகளில் பச்சை கொடிகளை ஏந்தி போராட்டம் நடத்தியதுனால பசுமை இயக்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை தடுக்கிறதுக்கு நாடு முழுவதும் இணைய சேவைகளை அப்போ துண்டிச்சாங்க. கமேனி தான் இந்த யுக்தியை முதலாக கையாண்டார் அப்படின்னு சொல்லலாம், இந்த இணைய சேவையை துண்டிக்கிறத. 2022 மாசா அமினியனுடைய மரணத்துக்கு பிறகு விடுத்த பெண் வாழ்க்கை சுதந்திரம் அப்படிங்கிற பெயரில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் கமேனியின் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்தன. ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டாங்க, பலர் தூக்கிலிடப்பட்டாங்க. ஆனாலும் ஹிஜாப் மற்றும் இஸ்லாமிய விழுமியங்களில் அவர் சமரசம் செய்ய மறுத்துட்டார். அயதுல்லா அலி கமேனி தன்னுடைய நீண்டகால அரசியல் வாழ்க்கையில் பல முறை மரணத்தின் விளிம்புக்கு சென்று வந்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். எதிர்ப்பாளர்கள், போராளி குழுக்கள், அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு உளவு அமைப்புகளுடைய இலக்காக அவர் பல முறை இருந்திருக்கிறார். 1981 ஜூன் 27 நடத்தப்பட்ட டேப் ரெக்கார்டர் குண்டுவெடிப்பில் கமேனியினுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிய மிக கொடூரமான ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். டேரானில் இருக்கக்கூடிய அபுசர் மசூதியில் கமேனி உரையாற்றிட்டு இருந்தார். அவர் முன்னாடி இருந்த மேஜையில் ஒரு டேப் ரெக்கார்டர் வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ரெக்கார்டருக்கு முன் வைக்கப்பட்டிருந்த குண்டு திடீர்னு வெடிச்சுது.
இதில் கமேனியின் மார்பு பகுதி, நுரையீரல், அது மட்டும் இல்லாமல் வலது கை கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. அவருடைய வலது கை நிரந்தரமாக செயலிழந்துச்சு. 2024 மார்ச் மாதத்தில் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் இடையில் பதற்றம் உச்சத்தில் இருந்தது இல்லையா, அந்த நேரத்திலையும் கமேனி தங்கியிருந்த இடத்திற்கு மிக அருகில் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஈரானுடைய வான் பாதுகாப்பு படைகள் அந்த ஏவுகணைகளை அப்போ இடைமறித்து அழித்ததுனால கமேனி நூலிழையில் உயிர் தப்பினார். அதுக்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாருனா, நிலத்தடி பதுங்கு குழிகளை அதிகமாக பயன்படுத்த தொடங்குகிறாரு. கமேனியை நேரடியாக கொல்ல முடியானாலும் அவருடைய பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே ஊடுருவ இஸ்ரேலுடைய மொசாத் பல முறை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய உணவுப் பொருட்களில் நச்சு கலக்கப்படலாம் அப்படிங்கிற அச்சத்தில் அவருக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்துமே மிக கடுமையான ஆய்வுக்கு பிறகு தான் அனுமதிக்கப்படும். பலமுறை அவருடைய பாதுகாப்பு குழுவில் இருந்த உயரதிகாரிகளே இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருக்கிறாங்க. அயதுல்லா கமேனியை புகழ்பெற்ற நபராக மாற்றியது அப்படிங்கிறது 1979ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவம் தான். 1979 ஈரானிய புரட்சி வெடித்த போது ஈரானை ஆண்டு வந்த ஷா மன்னர் முகமது ரெசா பல்வி அமெரிக்காவுக்கு தப்பி ஓடுறாரு. அவருக்கு அமெரிக்கா தஞ்சம் அளித்ததுனால கோபமடைந்த ஈரானிய மாணவர்கள் டெஹ்ரானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடுறாங்க. அப்போது கமேனி ஒரு இளம் மத குருவாகவும் புரட்சி தலைவர் அயதுல்லா கொமேனிக்கு நெருக்கமானவராகவும் இருந்தார். தூதரகத்தில் பணியாற்றி வந்த 52 பேரை சிறைப்பிடிக்கிறாங்க. ஒன்றல்ல இரண்டல்ல 444 நாட்கள் அமெரிக்க அதிகாரிகளை பணைய கைதிகளாக அப்போ வச்சுருந்தாங்க. அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டர் பணைய கைதிகளை மீட்கிறதுக்காக ஆப்ரேஷன் ஈகிள் கிளா அப்படிங்கிற ஒரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்கிறாரு. ஆனால் அது ஈரானிய பாலைவனத்தில் விபத்துக்குள்ளாகி தோல்வியில் முடிஞ்சிச்சு. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக அமைந்த ஒரு சம்பவம்னே சொல்லலாம். அமெரிக்காவில் புதிய அதிபராக ரொனால்டு ரீகன் பதவியேற்ற அதே நிமிடத்தில் ஈரான் அந்த 52 பணைய கைதிகளையும் விடுவிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அமெரிக்காவை பெரிய சாத்தான், கிரேட் சாத்தான் அப்படின்னு ஈரான் அழைக்க தொடங்குது. கமேனியினுடைய வெளியுறவு கொள்கை இருக்கு இல்லையா, இது முழுவதுமே இந்த தூதரக முற்றுகை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் உருவாச்சு. அமெரிக்காவுடனான உறவு இன்னைக்கு வரைக்கும் சீரடையாமல் போனதுக்கும் இதுதான் ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். கமேனியை ஒரு புதிரான ஆளுமை அப்படின்னு கூட குறிப்பிடலாம். ஒருபுறம் போர்களையும் புரட்சிகளையும் முன்னின்று நடத்திய அவர், இன்னொரு பக்கம் கவிதைகள், இலக்கியம், அது மட்டும் இல்லாமல் நாவல்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார். விக்டர் ஹியூவோவுடைய லெஸ் மிசரபிள்ஸ் அப்படிங்கிற நாவலை அவர் பலமுறை வாசிச்சிருக்கிறாரு. கமேனியினுடைய இந்திய தொடர்பு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. அதை பற்றி கூட நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். கமேனியினுடைய மூதாதையர்கள் ஈரானில் நிஷாப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் அவருடைய முன்னோர்களில் ஒருவரான சையத் முகமது கயாதி அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லக்னோவுக்கு இடம்பெயர்றார். லக்னோவில் சுமார் 20 ஆண்டுகள் வசித்த அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஷியா மத கல்வி, அது மட்டும் இல்லாமல் கலாச்சாரத்தில் ஈர்க்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க மீண்டும் ஈரானுக்கு திரும்பிய போது அவர்கள் லக்னோவி அப்படிங்கிற அடையாளத்தோடு தான் அறியப்படுறாங்க. 36 ஆண்டுகால ஆட்சி, அசைக்க முடியாத அதிகாரம், மத்திய கிழக்கு முழுவதையும் தன் விரல் அசைவில் வைத்திருந்த ஒரு சித்தாந்தம், இவை எல்லாமே 30 வினாடி மின்னல் வேக தாக்குதலில் தரைமட்டமாகி போயிருக்கின்றன. ஒரு சாம்ராஜ்யம் விழுந்து விட்டது. ஆனால் அதன் இடிபாடுகளிலிருந்து எழப்போகும் புதிய ஈரான் எப்படி இருக்கும் என்பதுதான் இப்போது உலக நாடுகள் முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த புதிய ஈரானை யார் வடிவமைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.